ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் மேத்யூ, தர்ஷனா ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. பிரசன்ன வித்தங்கே இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லர் படம்னே சொல்லலாம். மெயினாக இந்த படத்தோட ஜானர். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் மேத்யூ அண்ட் தர்ஷனா ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 5th இயர் மேரேஜ் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வராங்க. ஸோ ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜில் போட்டு வராங்க. வந்து அங்கே வந்து டூரிசம் சுற்றி பார்க்கறதுக்கு தான் வராங்க. அட் சேம் டைம் அவர் ரோஷன் மேத்யூ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. லைக் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாதிரியும் சொல்லலாம், ஒரு ஐடி கம்பெனி மாதிரியும் சொல்லலாம். பட் அவர் அந்த ஒரு பிஸ்னஸ் டென்ஷன்ல தான் இருக்காரு. இவங்க ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் இவங்களோட லேப்டாப் அண்ட் ஃபோன்ஸ் வந்து அவங்க தங்கியிருக்க ரூம்ல வந்து திருடு போகுது. இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் இதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த கேஸை ஒருத்தவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சவனை விசாரிக்கிறப்ப பயங்கரமா அடிச்சு அவனை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்லாம் இவங்க 2 பேர் மேல கோவம் வராங்க. ஹீரோ, ஹீரோயின் மேல. அதனால வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2023 அந்த அந்த ஒரு பாவர்ட்டி பிரச்சனை நெறைய இருந்தது. எல்லாமே வந்து டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏத்திட்டாங்க, இது ஏத்திட்டாங்க. ஊர்ல எல்லாமே விலைவாசி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கால ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தது. அந்த டைம்ல தான் இவங்களும் டூரிசம் போயிருக்காங்க. அதனால அந்த ஒரு பிரச்சனையில இந்த படத்துல இவங்க மாட்டிக்கிறாங்க. ஃபைனலா அவங்களோட லேப்டாப் அண்ட் ஃபோன்ஸ் கிடைச்சதா இல்லையான்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் இது. ஆனா இதுக்குள்ள இந்த ஒரு ராமாயண கான்செப்ட்ட உள்ளுக்குள்ள திணிச்சிருக்காங்க. படமும் வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி நேரம்க்குள்ள தான் போகுது. அதனால ரொம்ப ஒரு சின்ன படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். மெயினா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோஷன் மேத்யூ அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் பூராமே எந்நேரமும் அப்படியே ஒரு பிஸியாவே தான் இருக்காரு. ஏன்னா இந்த மாரி ஒருத்தங்க ஒரு ஆனிவர்சரிக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு எந்நேரமும் ஒரு பிசினஸ்ல இந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியல. பட் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஜாப்ல இருந்தாலுமே அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இவர பார்த்தா ஏதோ ஒரு சின்ன பொசிஷன்ல ஒரு ஜாப்ல இருக்க மாரி தான் இருக்காரு. பட் இந்த அளவுக்கு பிசினஸ்ல பிஸியான மேனான்ற மாரி இருக்கும். ஒரு சில டைம் அந்த கேரக்டரே நமக்கு பார்த்தா இரிட்டேட்டிங்காவும் இருக்கும் அவரோட கேரக்டர். ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவா இருப்பார். பட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அவரோட கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட்டிவா தான் இருக்கும். அந்த சேம் டைம் தர்ஷனா ராஜேந்திரன் அவங்க ஆக்டிங் பிரமாதமா இருந்தது படத்துல. ஜென்ரலாவே அவங்க வந்து ஒரு நீட்டான ஒரு ஆக்ட்ரஸ் மலையாளம் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப செட்டில்டா நீட்டா அந்த கேரக்டர் தேவையான விஷயத்த நடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் பிரமாதமா இருந்தது அவங்களோட ஆக்டிங். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்கு. ரொம்ப நீட்டா நடிச்சிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஷாம் பெர்னாண்டோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டூர் கைடா பண்ணியிருக்காரு. டிரைவர் கம் டூர் கைடு. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டருமே நீட்டா பண்ணியிருந்தாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஆக்டர் மகேந்திர பெரேரா அவர் வந்து ரொம்ப சீனியர் ஸ்ரீலங்கன் ஆக்டர். நல்லா இருந்த அவரோட ஆக்டிங். அவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அதே மாதிரி கிருஷ்ணகுமாரோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். படத்துல சாங்ஸ் எதுவும் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டா இருந்தது. ஓரளவு டீசெண்டா அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே பிரமாதமா இருந்தது. அட் த சேம் டைம் ராஜீவ் ரவியோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸ்ரீலங்கால நிறைய லொகேஷன்ஸ், நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டா நமக்கு கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தாரு படத்துல. அட் த சேம் டைம் ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீனியர் எடிட்டர். படமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரம் 35 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பா கட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரியான ஒரு விஷயங்களை படத்துல போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி தான் இது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வெர்ஷன் ஆஃப் எண்டிங் இருக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம். அதனால வந்து ரொம்ப நீட்டா வந்து எடிட் பண்ணி கொடுத்திருந்தாரு படத்துல. அட் த சேம் டைம் பிரசன்ன வித்தங்கே இவரோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஒரு ராமாயணத்தோட ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அது இவரே வந்து ஒரு ஆல்டர்னேட் எண்டிங் கொடுக்குற மாதிரி இதில் வந்து பண்ண கான்செப்ட் சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளே உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒருத்தர் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன் கிளைமேக்ஸில் புரிஞ்சுக்கலாம் அந்த படத்தை. எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருக்காரு. சில படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்தது அது மாதிரி ஒரு ட்ரெண்டாக இருந்தது. ஸோ கிளைமேக்ஸ் உங்ககிட்ட விட்டுறேன், ஹீரோ செத்துட்டானா இருக்கானா கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நிறைய கமர்ஷியல் படங்கள்ல தமிழ் படங்கள்ல இதுக்கு முன்னாடி வந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து கிளைமேக்ஸே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல விட்டுருக்காங்க. அட் சேம் டைம் படமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படம் அதுக்குள்ளே போயிருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு கதைக்குள்ளே போகிற மாதிரி போய் படமே ஒரு 1 மணி நேரம் 35 நிமிஷம்ன்ற போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு படம் படலை. நீட்டாக கதைக்குள்ளே மட்டும்தான் போனாங்க. பெருசாக அதிகமான கேரக்டர்ஸ் படத்துக்குள்ளே வச்சுக்கல. படத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 8 கேரக்டர் மேக்ஸிமமே ஒரு 5 to 6 கேரக்டர்ஸ் தான் படத்துக்குள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்லா இருந்தது கதை. டுவர்ட்ஸ் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் கரெக்டாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இந்த படம் பார்த்து புரியாதவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க ஒரு இடத்துல டூரிஸ்ட் கைட் கிட்ட எல்லாரும் போய் ராமர் தான் போயிட்டு ராவணனை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சீதா தான் ராவணனை கொன்னான்னு கூட ஒரு வெர்ஷன் இருக்கு. ஏன்னா ராமாயணத்துல பல வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அட் த சேம் டைம் எந்த கைடு கிட்ட சொல்றாங்களோ அந்த கைடு முன்னாடியே ஒரு சம்பவம் கிளைமேக்ஸ்ல பண்றாங்க. அப்போ நமக்கு அந்த படம் வந்து கண்டிப்பா புரியும். அது வந்து சில பேருக்கு புரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெர்ஷன் இருக்கும். பட்
இந்த விஷயத்தையும் நீங்க அந்த ஒரு கிளைமேக்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் புரியும். ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது படம் உண்மையிலே பார்க்கறதுக்கு. சிம்பிளாவும் அட் த சேம் டைம் இருந்தது. வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் தான் இத வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் படம் இது. மலையாள சினிமா இந்த மாதிரியான ஒரு நல்ல கான்செப்ட்ஸ் ஒரு டிஃபரெண்டான வெர்ஷன்ல எடுப்பாங்க. பட் அவங்க மோஸ்ட்டா இந்த ஹிந்து மைத்தாலஜிக்கல் வச்சு அதிகமா இது வந்து எடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ராமாயண கான்செப்ட்ட உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வேற ஒரு வெர்ஷன்ல போட்டது வந்து நல்லா இருந்தது எனக்கு உண்மையிலே படத்துல. எனக்கு கிளைமேக்ஸ புரிஞ்சுக்கவே கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து இது ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்க கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இந்த படத்துல. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. பார்க்க முடியல அந்த படம். பட் இப்ப அதனால பார்த்தேன் நான் இந்த வீக்கெண்டு. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் இது கண்டிப்பா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆடியன்ஸ்க்கு தான் இந்த மாரி படம் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜர்னல்ஸ் போக்குற ஆடியன்ஸ்க்கு தான் இந்த படம் பிடிக்கும். ஒரு நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து சுத்தமா பிடிக்காது. அந்த மாரி ஒரு பேட்டர்ன் தான் இது. நெறைய அவார்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. அவார்ட் வின்னிங் படம்னாலே எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த படம் பார்க்கணும் பார்க்காததுன்னு உங்களோட கால் தான். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது. கண்டிப்பா டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.